Hello friends, welcome back to the beauties and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அழகான hair do வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் காமிச்சிருக்க hair do வந்து ஒரு messy braid. அது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஐப்ரோட end இருக்கு இல்லையா? சோ ரெண்டு ஐப்ரோட end கிட்டயும் இருக்க முடிய இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத ஸ்மூத்தா நல்லா எந்த சிலும்பலும் இல்லாம சீவிடுங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹேர் பின் போட்டுருங்க. இந்த ஹேர் டூ வந்து நான் ரொம்ப பொறுமையாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கே நீங்கள் வந்து போட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு ஹேர் டூ. அதனால நான் இதை ரொம்ப பொறுமையாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் ஹேர் பின்னை வந்து நல்லா ஒரு எக்ஸ் ஷேப்பில் செக்யூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஹேர் பின்னை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுறேன். ஸோ நல்லா செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹேர் பின் அங்கே ஸ்டேயாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே ஹேர் ஸ்ப்ரே கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். அண்ட் ரெண்டு காது கிட்டே இருக்க கொஞ்சம் முடி இருக்கு இல்லையா? ஸோ அதை மொத்தமாக எடுத்து அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடியில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா? அந்த செக்யூர் பண்ண பார்ட்டிஷனுக்கு அடியில் இருக்க கேப் வழியாக கையை விட்டு அந்த ஹேரை வந்து உள்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி இழுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு சைடாக உட்காந்து ஒரு ஹேர் டூ பண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால என்னோடய ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே லைட்டாக சைடு வாங்கியிருக்கோம். பட் இதை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பராக உட்காந்து பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவல் லுக் இருக்கும். லைட்டாக சைடு வாங்கியிருக்கோம், அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் நான் பண்ண ஸ்டெப் அதையே ரிப்பீட்டடாக கீழே வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். மேலே எடுக்கிற நீங்கள் ஹேரை வந்து தின்னாக எடுத்து நீங்கள் பண்ணால் போதும். பிகாஸ் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நல்ல லுக் வேணுன்றதுக்காக தின்னாக எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உள்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அதை புல் பண்ணுறீங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஹேரை கொஞ்சம் கிளம்ஸியாக தெரிகிற மாதிரி ரெண்டு பக்கமும் புல் பண்ணுறீங்க. ஸோ இதே ஸ்டெப்பை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். பட் கீழே போக 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 உங்கள் ஹேரோட திக்னஸ் லெவல் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் எடுக்கிற பார்ட்டிஷன் வந்து கொஞ்சம் மொத்தமாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் எனக்கு அப்பர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ட்விஸ்ட் பண்ணுற ஸ்டைல் தான் எனக்கு அப்பர் பார்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த 3 பார்ட்டுமே ரொம்ப தின்னான பார்ட்டாக எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டா இப்படி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட உள்ளே நம்ம கைவிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இழுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டியுமே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி என்னோடய ஃபோன் தான். ஒரு வாட்டியுமே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து வெளியே லைட்டாக கிளம்ஸியாக தெரிகிற மாதிரி புல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஹேர் ரொம்ப இழுத்துட்ருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதே ஹேரை இப்படியே நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கூட வெளியே போகலாம். அண்ட் அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயே ஏதாவது சுற்றி உங்களுக்கு பூ வச்சுட்டு கூட நீங்கள் அழகாக கீழே இதோட ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகிற மாதிரியான ஹேரும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ அதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஹேர் டூ வந்து ஒரு சிம்பிள் ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான பூவை வந்து அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஹேர் பின் குத்திக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் லுக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து அதை ஹேர் பின்னில் செக்யூர் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பூ அதிகமாக வச்சு அங்கே மட்டும் கிளிப் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் ஹேரை விட்டிங்கன்னா அது என்கேஜ்மெண்ட் லுக். ஈவன் இதை வந்து ஒரு ரிசப்ஷன் லுக்குக்குமே க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சில ஃப்ரண்ட் அண்ட் பஃப் வச்சு ஃப்ரண்ட் ஹேர் டூ அண்ட் பின்னாடி கொஞ்சம் பஃபெல்லாம் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண அது ரிசப்ஷன் லுக்காக மாறிடும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசப்ஷன் லுக் எப்படி பண்ணுறது, ஒரு கேர்ள் பண்ண வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த ஹேர்டுக்கு ஒரு நார்மல் ஒரு வேணி ஒரு மல்லிப்பூ மாதிரி ஒரு பூ வைக்கிறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு யூபின் எடுத்துக்கோங்க. யூபின் இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி அதை வந்து ஹேருக்குள்ளே நல்லா செக்யூர் பண்ணி ஹேரோட சேர்த்து பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணதுக்கப்புறம் கீழே 2 கயிறு இருக்கு, அதை முடிச்சு போடாமல் டைட் மட்டும் பண்ணி மேலே கொண்டு போய் மேலே போயும் 2 முடிச்சு போடாமல் ஒரே முடிச்சு பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 2 முடிச்சு போடும்போது அவசரத்துக்கு நம்ம கழட்டும் போது அதை கழட்ட முடியாமல் பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையுமே இப்படி யூபின் வச்சு சைடில் செக்யூர் பண்ணிட்டா போதும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்
ஒரு பெரிய ஃபெஸ்டிவ்க்கு போடக்கூடிய ஒரு ஹேர்டூ தான். ஸோ இந்த ஹேர்டூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் அடிக்கடி நிறைய ஹேர்டூஸ் வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஹேர்டூ உங்களுக்கு கரெக்டாக மிஸ் ஆகாமல் வந்துடும். டாடா பாய்.